ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 29 வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பை செல் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, இன்னும் ஓப்பனே ஆகலை. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேப் டவுன், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேப் டவுன் நடந்து ஒரு கன்சல்டேட் ஆகலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்க போகுது நேற்றைய மாரியே. ஸோ நேற்றுக்கு மாரின்னெல்லாம் கிடையாது, நேற்றுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நடக்குன்னு பார்ப்போம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். ஸோ இந்த லைன்லாம் தாண்டும் போது மார்க்கெட் மேலேயோ இல்லை கீழேயோ போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு டவுன் கேப் டவுனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அப் டவுன் கொடுத்து இது பண்ணலாம். ஸோ பார்ப்போம், இப்படி தான் போகும்னு சொல்ல முடியாது. என்னோட கேசிங் அப்படி இருக்குது. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். அது ஈவனாக ஓப்பன் இருக்குது, கேப் டவுன் நினச்சேன். ஸோ ஈவனாக ஓப்பன் இருக்குது. இந்த லைனை டச் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஸோ கீழே வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், நம்ம சார்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி போக ஆரம்பிச்சானா ஒரு டவுன். ஸோ ஓகே, இதில் வந்து 220. ஸோ என்ன இவ்வளோ ரேஞ்ச்? ஏன்னா ப்ரீமியமே இல்லைங்க. ஓகே, என்ட்ரி இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போகணும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள். 220 போனால் ஓகே என்ட்ரி. இதில் ஏன் இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ப்ரீமியமே எல்லாமே வந்து குறையவே இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பையரே கிடையாது. ஓகே, வந்துட்டான் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம். ஏன்னா ப்ரீமியம் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? வழியே இல்லைங்க பாருங்கள். எல்லாமே 200 180 தான். ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் வாங்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வரட்டும். கால் சைடுக்கு கிடையாது, இப்போ புட் சைடுக்கு தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 240 வரைக்கும் போகலாம். ஆனால் நமக்கு தேவை ஒரு 10 பாயிண்ட்ஸ். அதில் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணாலே போதுமானது தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற டைம் ஓப்பன் இருக்குது பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய ட்ரேட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ நேரம்? ஸோ அந்த இடத்த தொடவே இல்லை, இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 170. ஓகே, ஸோ இந்த 2 லெவல் தான். ஸோ இந்த என்ட்ரி இங்கே வந்தால் தான் எடுக்கணும், இல்லைனா கிடையவே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது இல்லாமல் நான் எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி எடுக்க தோணும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் சொன்னது டவுனில் வரும்னு சொன்னேன். ஸோ டவுனில் வந்துட்டான், நான் கேப் டவுன் நினச்சேன். ஸோ வரல, ஆனால் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ப்ரீமியம் 2 சைடுமே நிறையா இருக்குங்க. புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் தெரியுது, கால் சைடு போகிறது தான் தெரியுது. ஸோ 2 சைடும் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்த பிரேக் ஆனால் மட்டும்தான். ஸோ இந்த லைன்லாம் பிரேக் ஆகணும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பிரேக் ஆனால் மட்டும்தான் கால் சைடு. இங்கே போனால் கால் சைடு, இல்லைன்னா கிடையாது. மறுபடியும் புட் சைடே வந்துடும், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. நாங்கள் எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நாள் உழைப்பு இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப நாள் சொல்லக்கூட வேண்டாம், கொஞ்சம் நாள் உழைப்பு இருக்குது, அதனால் அதை நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கிறோம், ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ புட் சைடுக்கும் இன்னும் வரல, கால் சைடுக்கும் வரலைங்க. ரொம்ப வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ நாங்கள் எடுக்காததுக்கு ரீசன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏன் என்னன்னு நீங்கள் பொறுமையாக கற்றுக்கோங்க இதில், சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ கொஞ்சம் கற்றுக்கோங்க இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இப்போல்லாம் நிறையா பேர் நானும் பார்க்குறாங்க, நிறையா ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, நிறையா பேர். ஸோ யார் வேணாலும் வரலாம் போகலாம், நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லித்தர போகிறது கிடையாது. ஸோ ஏதாவது டவுட் நான் கேளுங்க, அது வேணால் சொல்லித்தரேன். ஸோ கிளாஸ் மாரி எடுக்கிற அளவுக்கு இன்னுமே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? ஸோ நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு வருஷமாக வீடியோஸ் போடுறேன், சரிங்களா? ஸோ எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது இதிலேயே தெரிஞ்சிருக்கும். சில பேர் போடுறாங்க, வராங்க, வர வேகத்துலேயும் நிறைய பேர் காணும், ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கவனமாக நல்ல மென்டாக செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு மாதம் 2 மாதம் ப்ராஃபிட் வர மாதிரி காட்டுறாங்க, நிறைய அமௌண்ட் காட்டுறாங்க ப்ராஃபிட்டில் அப்படின்ட்டு போக வேண்டாம். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்களாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறேன்னு போய் பண்ண வேண்டாம். இவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சில சில பேர் வந்து நீங்கள் தான் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணணும், சரிங்களா? சூஸ் பண்ணுங்கிறத விட நீங்கள், எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டை விட உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கினாலே போதும் மார்க்கெட்டில், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்க பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களா?
வேறு நம்ம வாய்ப்பு நான் சொன்ன பார்த்தீங்களா கன்சல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல எடுக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா கவனமாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் எடுத்தால் என்ன நடக்கும், அவ்வளோதான். ஸோ இதோட ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிடலாங்களா இருங்க பார்ப்போம். ஸோ அதை விட கொடுமை இந்த நெட்வொர்க் வந்து கம்மி, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது. இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ஸோ ஒரு 170 போனால் எடுக்கலாம். முதல்ல எங்கேயோ வச்சுருந்தியே அப்படின்ட்டு கேட்கலாம். எத்தனையில் 173 அப்படின்னா 175 வச்சுக்கோங்க, ஏன்னா மாற்ற வேண்டாம். ஓகேங்களா, இதை பிரேக் ஆகும்போது வச்சுப்போம். 175 சரிங்களா. 175 போனால் என்ட்ரி. ஸோ சடனாலாம் போயிடாதுங்க, ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் வரைக்கும் அப்புறம் வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி பார்த்துவாங்க, பொறுமையாக மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரியான நாட்களில் ட்ரேட் பண்ணணும். ஏன் என்னங்கிறத நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக எல்லா நாளும் அப்படி கிடையாது, இதில் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரும்னு உங்கள் ஸ்ட்ராட்டஜி நம்பி நீங்கள் வெயிட் பண்ணினால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் எடுக்கலாம். அதை விட்டுட்டு நான் எல்லா நேரமும் ஃபைட் பண்ணுவேன், இப்போ இவ்வளோ பாயிண்ட் வந்துருக்குது, டக்குன்னு மேலே போவான், இப்படிலாம் போக மாட்டான். டக்குன்னெலாம் உடனே பார்த்தீங்கன்னா கீழே கூட இறங்கலாம், சரிங்களா. இப்படி தான் போவான்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஸோ இந்த இடத்துல போகுது அப்படின்னா ஸோ நான் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஸோ அப்போ எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா. இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை கேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் பார்க்க மாட்டாங்க, ஃபுல்லாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவும் அதேமாதிரி பார்க்கணும், சரிங்களா. அதை விட முக்கியம் என்னென்னா நீங்கள் வந்து இதேமாரி சார்ட் பேட்டர்ன் மட்டும் பார்த்தா போதும், இந்த கேண்டில் சார்ட் மட்டும் பார்த்தா போதும், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் போயிட்டு இருக்கான். 170 வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே 170 ஓகேங்களா. ஸோ வரட்டும், அந்தளவுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பூரா இறங்குறான், பூரா இறங்குறான், பூரா இறங்குறான் அப்படிங்கிற மாதிரியே தான் போகுது. ஸோ 67க்கு மேலே போனால் கண்டிப்பாக டக்குனு மூமெண்ட் கொடுத்துருவான். ஸோ ஓகே பக்கத்தில் போகிறான், இறங்கிட்டே இருக்கான். ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கு பெரிய சார்ட் இருந்தால் தான், பெரிய டிஸ்பிளே தெரியணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத, ஓகேங்களா. எவ்வளோ தூரம் போயிட்டு வரான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி இன்னும் வரலை. ஸோ வந்தால் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே மூமெண்ட் கொடுக்க போகிறோம். இதில் 175 கிட்டத்தட்ட போகட்டும், அப்புறமா எடுக்க போகணும். இதில் வேறு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கிற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தூண்டக்கூடாது. ஸோ அந்த டைமிங்கில் எடுக்கிறோம், அந்த இடத்துக்கிட்டேயே எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி வச்சுப்போம், ஓகேங்களா. ஸோ 175 புட் சைடு, 170 கால் சைடு, ஓகேங்களா. ஸோ வரட்டும், வந்தால் பார்ப்போம், இல்லைனா வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எவ்வளோ இது தெரியுதுங்களா. பாருங்கள் ஃபஸ்ட்டே ஒரு டைம், அப்புறம் ஒரு டைம் இருங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக கீழே இறங்கிடும், அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே. ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய பேர் அடி வாங்கியிருப்பாங்க, எனக்கு தெரியும். இந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கணும், ஓகே. ஸோ வரும்போது எடுப்போம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்ப்போம். வெயிட் பண்ணலாம், இல்லைனா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மதியானம் கூட அந்த வாய்ப்புகள் வரும்போது நான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறேன், ஓகே. வெயிட் பண்ணுறேன், வீடியோக்கு இந்த வாய்ப்பை வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணுறேன், ஓகே. ஓகே கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்குறான். இது பிரேக் ஆகும்போது இங்கே மூமெண்ட் வரும். ஸோ நம்ம சொன்ன லெவல் 175, ஓகேங்களா. சாரி எனக்கு வரவே இல்லை, இப்போ புரியும். ஓகே என்ட்ரி இன்னும் கொஞ்சம், 175க்கு இன்னும் கொஞ்சம் இங்கே பிரேக் ஆகும். ஓகே என்ட்ரி ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 பாயிண்ட்ஸ் 185 வைப்போமா. பாருங்கள் இது போகலைன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியே இது இல்லைங்க, சரிங்களா. இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயமே ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் சொல்லி ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறதுலாம் இல்லை, நாங்கள் அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், கன்ஃபார்ம் இது போகும். ஸோ 185க்கு கன்ஃபார்ம் போகும்.
ஏன் இந்த லைன் கூட போடாமல் நான் இருந்தேன்? ஸோ ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த டைமிங்கில் நான் எடுக்கணும், புரியுதுங்களா? அந்த டைமிங்கில் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ அப்போ எல்லாமே ப்ரூஃப் ஆகிடும். ஸோ ஓகேவா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கன்ஃபார்ம் இது போகும். 185ங்கிறது கன்ஃபார்ம் போகும். 180 போயிட்டாலே ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட. ஸோ இது போகும். போகலன்னா பாருங்கள், போகாமல் இருக்காது. ஸோ இது டவுன் ஆகணும் பாருங்கள், ஃபுல்லாக டவுன் கொடுப்பான். ஸோ இது மேலே போயிடுவான், ட்ரெண்ட் கொடுத்துருவான் பாருங்கள். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஜூம். போயிட்டானா ஃபஸ்ட்டு டார்கெட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்திருந்தால் 181. ஸோ போவான், வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த போன உடனே நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 185ங்கிற லெவல் போன உடனே நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய டார்கெட் 185. ஆனால் மேக்ஸிமம் வைக்கணும்னு சொன்னது ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இதை பார்த்து பயப்படாதீங்க, இங்கே போகாமல் அதாவது கண்டிப்பாக அந்த 10 பாயிண்ட்ஸ் போயிடுவான், ஓகேங்களா? ஸோ எப்பயாவது தான் போகாமல் இருக்கலாம், மேக்ஸிமம் போயிடுவான், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஒருவேளை இதை டச் பண்ணான்னா வெளில வந்துடணும். எங்கே? இந்த லைனை இண்டெக்ஸில் சொல்கிறேன். ஏன் இண்டெக்ஸ் பார்க்கணுங்கிறதும் இருக்குது. இண்டெக்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது, இது ப்ரீமியம் மட்டும் பார்க்கணுங்கிறது கிடையாது, இண்டெக்ஸும் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த லைன் டச் ஆனால் ஓகே, விட்டுறணும். இன்றைக்கி மோசமான நாள், ஸோ அதனால் மேலே போகுது கீழே வருதுங்கிறலாம் பார்க்காதீங்க. ஹோல்டு பண்ணால் கண்டிப்பாக இது 85 போகும், 185 கண்டிப்பாக போகணும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணியிருந்தால் எடுக்கலாம், பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை ஒரு 5 பாயிண்ட் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு இது வந்துருங்க பாருங்கள். ஸோ இங்கே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறான், புரியுதுங்களா ஏன் அப்படின்ட்டு? ஸோ இங்கே டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறான். ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணால் எடுக்கலாம். 185 என்னோடய டார்கெட் அதுதான். ஸோ ஏன்னா போயிட்டு தான் மேலே போயிட்டு தான் திருப்பி கீழே இறங்குவான். ஒரே அடியாலும் அப்படியே கண்டினியூ பண்ணால் அதுக்கு சில நாட்கள் இருக்குது, எல்லா நாளும் அது பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஓகேவா? இதை தாண்டினால்தான் இதுலேருந்து வெளில வந்துடணும். ஸோ இதை தாண்டல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இது நீங்கள் கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே, அவ்வளோதான். ஸோ ஏன் இவ்வளோ நேரம் அதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ கற்றுக்கணும், இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் கற்றுக்கணும். அது எப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து உடனே டக்குன்னு கற்றுக்கலாம், ஓகே, அது பார்த்தோன்னே இப்படி போகுது இப்படி வருது, இந்த மாதிரி நேரத்தில் விட்டுடுவீங்க. நீங்கள் எவ்வளோ 2 மாதம் 3 மாதம் கூட நீங்கள் வந்து சம்பாதிக்கலாங்க, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு சம்பாதிக்கலாம், ஆனால் கண்டினியூ பண்ண முடியாது. ஒருத்தவங்களோட கைடு வச்சு நீங்கள் நான் இவங்களால் இது பண்ண போகிறோம்னா பண்ணலாம், எவ்வளோ நாள் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் நிற்க முடியும், ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணி சொல்கிறேன், இந்த இடத்துல போகும் 185 போகணும்னா போகும். எனக்கு அது கொஞ்சம் டவுன் கொடுக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் இது போயிடாது, அவ்வளோதான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் கிடையாது. என்னோட இது ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ போகும், ஓகே. ஸோ 180 மறுபடியும் அகைன் வந்தாச்சு. ஸோ 185 போனோடனே வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான நேரங்கள் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. பார்த்து முடிச்சிட்டானா? டார்கெட் கிட்டா போயிட்டானா? என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா? ஸோ எனக்கு இந்த இடத்துல போகணும் அப்படின்றதான். ஸோ போகும், உடனேலாம் போகணும். ஏன்னா ஏன் கற்றுக்கோங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஆனால் ஒர்க் ஆகும். அதில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ 187, சரி, ஓகேங்களா? ஸோ டார்கெட் கிட் நான் ஏன் வந்து லைவில் எப்படி பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், கற்றுக்காமல் பண்ணாதீங்க. ஆட்கள் கம்மி சொல்லித்தரேன், சரிங்களா? நல்லா சூஸ் பண்ணுங்கள், ஓகே. பார்ப்போம் டுமாரோ.